இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், அநேகர் கேட்கும்படி செய்யுங்கள். உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வளரும் செடி பத்திரிகை தேவையானாலும், இந்த செய்தி டிவிடிக்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யாத்திராகமம் 3 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று மோசேக்கு தரிசனமானார். முட்செடியில் உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து மோசேக்கு தரிசனமானார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. ஆண்டவர் அடிமைத்தனத்தின் அனுபவத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக, மீட்கும்படியாக ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தலைவனாக மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்வதை நாம் அங்கே பார்க்க முடியும். அந்த மோசேயை அழைப்பதற்கு, அந்த மோசேயை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு முட்செடியை பயன்படுத்துகிறார். ஒருவேளை இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது முட்செடியின் மூலமாக கர்த்தர் இந்த மோசேக்கு தரிசனமானார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியில் வைக்கிற அனுபவம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு ஜனங்களை வழிநடத்த ஒரு மோசேயும் தேவை. அந்த மோசேயை தன் பக்கம் இழுத்து கொண்டு வருவதற்கு ஒரு முட்செடியும் தேவை. மோசே என்பதும் ஒரு அழைப்பின் ஆசீர்வாதம், முட்செடி என்பதும் ஒரு அழைப்பின் ஆசீர்வாதம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மோசையாக நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் நல்லது, முட்செடியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் நல்லது. எந்த நிலையில் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் இருவருமே தேவனுக்கு தேவை. எந்த அழைப்பை பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த அழைப்பிலே உண்மையோடு உத்தமத்தோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டும் தேவனுக்கு தேவை என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சில அனுபவங்களை அந்த 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். அந்த 2வது வசனத்தை கவனிங்கள். முதலாவது, ஆண்டவர் மோசே தன்னிடத்தில் அழைப்பதற்கு ஒரு முள் செடியை தெரிந்து கொள்கிறார். அதே வனாந்தரத்தில் நல்ல வாசனை மரங்கள் இருக்கலாம், நல்ல பலனுள்ள மரங்கள் உண்டு, பயன்படுத்தக்கூடிய அநேக மரங்கள் உண்டு. ஏன் ஆண்டவர் அதையெல்லாம் பயன்படுத்தவில்லை? ஆண்டவர் ஒரு சாதாரணமான ஒரு முட்செடி. ஒருவேளை முட்செடி என்பது யாரும் அதற்கு ஒரு கனம் கொடுப்பதில்லை, யாரும் அதை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை, அற்பமானது. அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தின் பகுதியில் அற்பமாய் எண்ணப்படலாம், ஒரு பொருட்டாக நினைக்கப்படாமல் இருக்கலாம், யாரும் உங்களை வகையில் வைக்காத ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எப்படி முட்செடி இயேசுவுக்கு முக்கியமோ அதே போல நீங்களும் இயேசுவுக்கு முக்கியம். எல்லாரும் உங்களை அற்பமாய் பிரயோஜனமற்ற நிலைமையில ஒதுக்குகிற ஒரு நிலையாக இருந்தாலும் நீங்களும் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். மோசையை அழைப்பதற்கு ஒரு முள்செடியை பயன்படுத்திய தேவன் உங்களையும் ஒரு முள்செடியாய் பயன்படுத்த அவர் சித்தம் கொள்வாரானால் அந்த அழைப்பிலே நீங்கள் உண்மையாயிருங்கள், அந்த அழைப்பிலே நீங்கள் உத்தமமாக இருங்கள். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. முதலாவது, தேவன் பயன்படுத்திய ஒரு முட்செடி. 2வது, அந்த முட்செடியின் அனுபவத்தை நீங்கள் பார்ப்பிலானால் அதில் நாம் வாசிக்கிறோம், முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலை அந்த முள்செடியை பற்றி எரிகிறது, அக்னி ஜுவாலித்து எரிகிறது. அப்படியானால் அந்த அக்னி ஜுவாலையை இந்த முள்செடி
ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் தன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற முட்செடி. எந்த விதத்தில் நீர் பயன்படுத்தினாலும் சரி ஆண்டவரே, நீர் பயன்படுத்துகிற விதத்தில் என்னை அர்ப்பணிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தது அந்த முட்செடி. அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிற அந்த அனுபவத்தை தன்னிலே ஏற்றுக்கொண்டது அந்த முட்செடி. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒரு பயனுள்ள பாத்திரமாய், உபயோகமான பாத்திரமாய், பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீங்கள் பயன்பட வேண்டுமானால், அன்றைக்கு பவுல் சொன்னாரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், அதே போல அப்பா உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் எப்படி பயன்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ அப்படி நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட முட்செடியாயிருப்பீர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக இருப்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒருவேளை உங்களுடைய மனதிலே எத்தனையோ பேரை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறது, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அழைப்புகள் இருக்கிறது, ஏன் எனக்கு அழைப்பு இல்லை, ஏன் எனக்கு ஊழியங்கள் இல்லை, நான் ஏன் இப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்கிற நிலையில நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம், தேவன் அனுமதித்த அந்த அக்கினியின் காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது ஏற்றுக்கொள்ள மனமற்று இருந்தீர்களா? அதை யோசித்து பாருங்கள். அதை யோசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துபாய் தேசத்துக்கு நான் ஒரு முறை ஒழித்துக்கு போயிருந்த போது அநேக கூட்டங்களிலே பங்கு உள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஒரு முறை ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இடத்துல அவர்கள் மறந்து போனார்கள். நான் அங்கே போய்விட்டேன். கடைசியில் வீட்டில் இருந்தது யார்? தாய், தகப்பன், 2 பிள்ளைகள், 4 பேர். என்ன செய்ய முடியும்? 4 பேரும் 4 விதமாக இருந்தால் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணலாம். தாய், தகப்பன், 2 பிள்ளைகள், ஒரு பாட்டு படி ஜோம் பண்ணிடலாம். அவங்க சொல்லிட்டாங்க, பிரதர் நான் மறந்துட்டோம், சாரி என்னை மன்னிச்சிருங்க, ஒரு விட்டு நாங்கள் சொல்லலை, அதனால் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. நான் பாட்டு படிக்க ஆரம்பித்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார். நான் கொடுத்த வசனம் இவங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை, அதில் நீ அதை சொல்லணும். 4 பேர் தான் இருக்காங்களா ஆண்டவரே, ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்ல முடியும் என்பது எனக்கு உள்ள போராட்டம். ஆனாலும் அந்த 4 பேரை வைத்து செய்தியை கொடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ தெரியாது, பல கூட்டங்களிலே கலந்து கொள்ள உதவி செய்தார். ஒருவேளை அதிகபட்சம் 500-600 பேர் மத்தியிலும் செய்து கொடுக்க உதவி செய்தார். நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த 4 பேர் இடத்துல இருந்தான் எனக்கு ரிப்ளை வந்தது. பல சந்தர்ப்பங்களில் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அந்த பெருங்கூட்டத்தில் யாருமே பேசலை. கவனிங்க, அது ஒரு சாதாரண கூட்டம், கொஞ்சம் பேர் தான், ஒரே குடும்பம். ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அக்னியின் அனுபவத்தை உங்களுக்கு அனுமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தப்படுவது நிச்சயம். அக்னியை ஏற்றுக்கொண்ட முட்செடி என்று பார்க்கிறோம். 3வதாக, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நன்றாய் கவனிங்கள். அக்னி பற்றி எரிகிறது, ஆனால் அந்த செடி அப்படியே நிற்கிறது, எரியவே இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன்னத பாட்டு 4:7, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அந்த முள்செடியிலே காய்ந்து போன கிளை, காய்ந்து போன கொப்பு, உயிரற்ற பகுதி இல்லை. ஒரு உயிரற்ற பகுதி இருந்தால், ஒரு காய்ந்து போன கிளை இருந்திருக்குமானால் அது எரிந்திருக்கும். அப்படியானால் பழுதற்ற செடி. நீங்களும் தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக பழுதற்றவர்களாக இருங்கள். வார்த்தையிலே, வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே நீங்கள் வேலை செய்வர்களாக இருந்தால் உங்கள் வேலை ஸ்தலத்திலே பழுதற்றவர்களாக இருங்கள். ஒரு குற்றம் கண்டு முடிக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருங்கள். தானியேலை குறித்து வாசிக்கும் போது அவன் மேலே குற்றம் சாட்டுவதற்காக பயங்கர பிரயாசம். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தாபடியினால் அவன் மேல் ஒரு குற்றமும் ஒரு குறைவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் பழுதற்ற அனுபவம். இந்த முள்செடி பழுதற்ற முட்செடி, எரிந்து போகக்கூடிய பகுதி அங்கே இல்லை. தானியேல் புத்தகத்திலே
3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அக்கினிச் சூளையிலே 3 பேர் போடப்பட்டாங்க. 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. போடப்பட்டவர்கள் கட்டுண்டவர்களாய் போடப்பட்டார்கள். கயிறுகளினாலே கட்டப்பட்டு உள்ளே போடப்பட்டார்கள். ஆனால் விடுதலை அசைவாடுகிறார்கள். எப்படி? கயிறு மட்டும் எரிந்து போனது, வேறு ஒன்றும் எரிந்து போகவில்லை. பழுது இருந்தால் எரியும், பழுதில்லை என்றால் எரியாது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம், பழுதற்ற முட்செடி. 4வதாக அந்த 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது மோசேக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் தீர்மானம் வருகிறது? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன், நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அப்படியானால் இந்த முள்செடி அக்னியால் ஜுவாலித்து எரியும் போது மோசே சற்று தூரத்தில் நின்றிருக்கிறார். சற்று தூரத்தில் நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலே தூரத்தில் நிற்கிற மோசே, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். எந்த அற்புத காட்சி? அந்த அக்னி ஜுவாலையில் இருக்கிற கர்த்தரை அல்ல, இவ்வளவு ஜுவாலித்து எரிகிற அந்த முள்செடி ஏன் எரியவில்லை? அந்த முள்செடியை பார்க்கத்தான் வருகிறான். அப்படின்னால என்ன சொல்கிறது? அதாவது இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தூரமாய் நிற்கிற அந்த மோசையை இந்த முள்செடி கவர்ந்து கொள்கிறது. கிட்டே வா, கிட்டே வந்து பார். இந்த அக்னி ஜுவாலித்து எரிந்தும் நான் எரியவில்லை, நான் சுருண்டு போகவில்லை, நான் வேதனை அடையவில்லை, நான் இன்னும் செழிப்பாக இருக்கிறேன், நான் இன்னும் இந்த சோதனையிலே சந்தோஷமாக இருக்கிறேன். மோசையே, நீ தூரமாக நிற்காதே, கிட்டவா என்று சொல்லி அந்த மோசையை அந்த முள்செடி அழைப்பு கொடுக்கிறது. அதாவது மோசையை கவர்ந்து கொண்ட முட்செடி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் உங்களுடைய கிராமத்திலே, உங்கள் பட்டணத்திலே, உங்களுடைய தெருவிலே ஒரு முள்செடியாக வைத்திருப்பானால் கூட தூரமாய் நிற்கிறவர்களை கவர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே தேவை. அதை செய்கிறீர்களா? உங்களுக்குள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பழுதற்ற நிலையும் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக 4வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது மோசே அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். மோசே கிட்டே வருகிறான், கர்த்தர் அதை கண்டார். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். மோசே என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். மோசேயும் அவரோடு பேச ஆரம்பிக்கிறான். என்ன நடக்கிறது? அந்த மோசேயை கர்த்தரண்டை இணைத்து விட்டது, கர்த்தரோடு சேர்த்து விட்டது. அதோடு கூட முட்செடியின் வேலை முடிந்து விட்டது. பின்பு மோசேயை கர்த்தர் ஊழியத்தின் பால் நடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை என்ன? ஆண்டவருக்கு தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வழிநடத்த ஒரு மோசே போன்ற தலைவன் தேவை. அந்த தலைவனை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முள்செடியும் தேவை. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? என்னை ஒரு மோசே போல பயன்படுத்தவில்லையே, என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனா பயன்படுத்தவில்லை என்று சொல்லி மோசே குறித்தே நீங்கள் கனவு கண்டிருக்க கொண்டு வேண்டாம். ஒரு முள்செடியாய் கர்த்தர் உங்களை வைத்திருப்பானாலும் அதிலே நீங்கள் மன ரம்யமாயிருங்கள், அதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இந்த முட்செடி இல்லாமல் மோசே தேவனண்டை வர முடியாது. ஆண்டவர் மோசே கனப்படுத்துவது போல இந்த முட்செடிக்கும் கனப்படுத்துகிறார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? மோசையாக இருந்தால் சந்தோஷம், அதே சமயத்தில் முள்செடியாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் தெரிந்த ஒரு முட்செடி, அக்கினியை ஏற்றுக்கொண்ட ஒரு முட்செடி, பழுதற்ற ஒரு முட்செடி, தூரமாய் நிற்கிற மோசையை கவர்ந்த ஒரு முட்செடி, கடைசியாய் கர்த்தரோடு இணைத்த மோசை இணைத்த ஒரு முட்செடி. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அழைப்புகள் வித்தியாசமாக இருந்தாலும் அழைக்கிறவர் ஒருவரே. அவனவனுடைய அழைப்பிலே நிலைத்து நிற்க கர்த்தர் பலன் தருகிறேன். மோசையாக இருந்தாலும் முள்செடியாக இருந்தாலும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையோடு பழுதற்ற நிலையில் கூட எங்களுக்கு கிருபைதார். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslives.com.
jesuslivesministries.org.